சூரிக்கு இன்னொரு ஹிட் பார்சல். சூறாவளி நடிப்பு. பாசிட்டிவ் விமர்சனங்களை குவிக்கும் கருடன். தமிழ் சினிமாவில் முன்னணி நகைச்சுவை நடிகராக திகழ்ந்த சூரி, வெற்றிமாறனின் விடுதலை படத்தின் வாயிலாக ஹீரோ அவதாரம் எடுத்தார். தனது முதல் படத்திலே கோலிவுட்டின் மிகப்பெரிய இயக்குனரின் இயக்கத்தில் நடித்து கவனம் ஈர்த்தார். இந்நிலையில் சூரி இரண்டாவது முறையாக ஹீரோவாக நடித்துள்ள கருடன் படம் இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது. தனுஷின் கொடி, பட்டாஸ் மற்றும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் எதிர்நீச்சல், காக்கிச் சட்டை ஆகிய படங்களை இயக்கிய துரை செந்தில்குமார் தற்போது சூரி நடிப்பில் கருடன் படத்தை இயக்கியுள்ளார். சசிகுமார், உன்னி முகுந்தன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ள இப்படத்தில் பிரிகிடா, ரோஷினி உள்ளிட்டோரும் இணைந்து நடித்துள்ளனர். மேலும் யுவன் ஷங்கர் ராஜா இசையமைத்துள்ள கருடன் படம் இன்று திரையரங்குகளில் வெளியாகியுள்ளது. இதனிடையில் நேற்றைய தினம் பிரஸ் ஷோவில் படம் திரையிடப்பட்ட பாசிட்டிவ் விமர்சனங்களை குவித்து வருகிறது. அந்த வகையில் படத்தை பார்த்தவர்கள் ட்விட்டரில் சூரியை புகழ்ந்து தள்ளி வருகின்றனர். சூரிக்கு இன்னொரு ஹிட் பார்சல். பக்காவான கிராமத்து கதையாக படம் பட்டையை கிளப்பியுள்ளதாகவும் பாராட்டுக்கள் குவித்து வருகிறது. கருடன் படம் பார்த்த ஒருவர் தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள பதிவில், திருப்திகரமான கிராமத்து படமாக கருடன் உள்ளது. 3 நண்பர்களுக்கு இடையேயான நட்பு, பகை மற்றும் ஈகோவை ஒவ்வொரு கேரக்டருக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இயக்குனர் இயக்கியுள்ளார். சசிகுமார், உன்னி முகுந்தன் இருவரும் சிறப்பாக நடித்துள்ளனர். யுவனின் இசையும் வேற லெவல் என பாராட்டியுள்ளார். அதேபோல் மற்றொருவர் தனது பதிவில் சூரி ஹீரோவாக தூள் கிளப்பியுள்ளார். எங்கேயும் படத்தில் குறையே இல்லை. சசிகுமார், உன்னி முகுந்தன் இருவருக்குமே முக்கியத்துவம் கொடுத்துள்ளனர். இருவருக்கும் இடையிலும் சூரி தனது சூறாவளி நடிப்பை தந்துள்ளார் என பதிவிட்டுள்ளார். மேலும் படத்தை பார்த்த அனைவரும் யுவன் ஷங்கர் ராஜாவின் இசையை பாராட்டி தள்ளி வருகின்றனர். ஸ்டார் படத்திற்கு பின்பாக இதிலும் மரண மாஸ் சம்பவத்தை அவர் செய்துள்ளதாக பலரும் கூறுகின்றனர். ஆக மொத்தத்தில் விடுதலை படத்திற்கு பின்பு கருடனும் சூரிக்கு தரமான ஹிட்டாக அமைந்துள்ளது உறுதியாகியுள்ளது. இதனிடையில் கருடன் ரிலீஸை முன்னிட்டு சூரிக்கும் பலர் சோஷியல் மீடியா வாயிலாக வாழ்த்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.